ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் லவ்லி டால் சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்ஸ் வந்து நோன்பு வச்சாலே நோன்பு கஞ்சி குடிக்கிறது ரொம்பவே வழக்கம். அது வந்து வெஜிடபிள்ஸ் கஞ்சியும் போடுவாங்க, நான்வெஜ் கஞ்சியும் போடுவாங்க. இன்றைக்கி வந்து மொஹரம் நோன்பு வச்சதுனால, ஆஷுரா நோன்பு வச்சதுனால இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கறி கஞ்சி போட போகிறாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பு பற்றி வச்சுருக்கேன். இந்த குக்கர் காயுது. இது குக்கரில் தான் செய்யணும். இந்த ஒரு ஆளாக்குக்கு நான் புழுங்கரிசி, அதான் சாப்பாட்டு அரிசி நம்ம வீட்டில் உள்ளதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா உடச்சி அதை ஒரு 1/2 hour ஊற வச்சு நல்லா 4 தண்ணி கழுவிட்டு இப்போ அதில் நல்ல தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து இப்போ நான் கறிக்கஞ்சி செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் இன்றைக்கி நோன்பு. இந்த கறிக்கஞ்சி செய்கிறதுக்கு வந்துங்க 100 கிராம் மட்டனுங்க, அது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு 2 பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காங்க. இதுக்கு வந்து 2 தக்காளி, 2 பச்சை மிளகா. தக்காளி வெங்காயம் அதிகமாக போடக்கூடாது, போட்டோன்னா ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும். இப்போ குக்கர் காஞ்சிச்சு. இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூனுக்கான கோல்டு வினர் ஊற்றுறேன். ஏன்னா எண்ணெய் ரொம்ப ஊற்றக்கூடாது, ஊற்றினானா நம்ம கஞ்சி குடிக்கும்போது வாயிலெல்லாம் படுவோம். இப்போ அதில் 1 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். 3 டீஸ்பூன் கோல்டு வினர் போட்டிருக்கேங்க. இது நல்லா காயட்டும். இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் காஞ்சிச்சு. இப்போ இந்த வெங்காயம், இந்த லவங்கம், இந்த ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம பட்டையெல்லாம் ஒன்றா போட்டுடலாம். நானும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நான் போட்டு அரைக்க தான் செய்வேன். சரி, இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக செய்யும்போது, கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யும்போது நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மேலே போடுவேன். நான் எப்போவுமே நிறைய போட்டு அரைச்சிடுவேன், அது கூட அரைச்சி வச்சுருவேன். இப்போ அந்த பேஸ்ட்டும் நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூனு உப்பு போடலாம். நமக்கு உப்பு தேவைப்படும் ரொம்ப. நான் கஞ்சி போடுறோம் இல்லையா, அதனால் கஞ்சி தண்ணியாக வரதுனால நம்ம உப்பு தேவை தான் போடும். அதனால் 2 டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். இப்போ உப்பு போட்டு நல்லா கலரி விட்டோம். இப்போ நல்லா வதங்குது வெங்காயம். வெங்காயம் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் தக்காளியெல்லாம் போடணும். ஏன்னா அது கொஞ்சம் வதங்கணும். ஏன்னா அது பெரிய வெங்காயம், அந்த கஞ்சிக்கு பெரிய வெங்காயம் தான் போடுறது. இப்போ இந்த 2 பச்சை மிளகாயும் நம்ம அதில் சேர்த்துடலாம். தக்காளி கட் பண்ணுவோம். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போட்டாலே போதும். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். இது ஒரு 3 டீஸ்பூன் போடணும். இப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் கஞ்சி. ஏன்னா நம்ம கவுச்சி வேறு போடுறோம் இல்லையா. இந்த கஞ்சி வந்து நம்ம கவுச்சி போட்டு மட்டன் போட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெஜிடேரியன் கூட போடலாங்க. கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி கூட போட்டு நம்ம செய்யலாம். ஆனால் இதே பக்குவம் தான் அதுக்கு. வேறு எந்த மாற்றமும் கிடையாது. மட்டன் போடுறதுனாலையோ இல்லை வெஜிடபிள் போடுறதுனாலையோ வேறு எந்த மாற்றமும் கிடையாது. வதங்கட்டும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிச்சு, வெங்காயமும் வதங்கிச்சு. இப்போ நம்ம தக்காளி அதில் போடலாம். இப்போ இந்த தக்காளி போட்டோம் நம்ம அதில் நல்லா வதங்குது தக்காளிலாம். இப்போ வந்து இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மட்டனை நம்ம அதில் சேர்த்துடலாம். வெஜிடேரியன் கஞ்சியோட கொஞ்சம் மட்டன் கஞ்சி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் மட்டன் சேர்க்குறது. மட்டன் பிடிக்காதவங்க கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி கோஸ் கூட போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மட்டன் போட்டாச்சு. இதில் வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகா 2 சேர்த்ததுனால நம்ம ரொம்ப காரம் தேவைப்படாது. அதனால் வெறும் மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூனே போதும். ஆனால் கஞ்சி வந்து அவ்வளோ காரம் எடுக்காது. நோம்பு வச்சனால ரொம்ப காரம் சாப்பிடக்கூடாது. இதுவே நல்லா கிரேவி ஆயிடுச்சு. இந்த பச்சை மிளகா காரம்லாம் நமக்கு வரும். அதனால் 1 டீஸ்பூனு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இதே போதும். இப்போ நல்லா வதங்கிச்சு. இந்த கறி, மட்டனும் வதங்கிச்சு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிச்சு பாருங்கள். நம்ம போட்ட நெய், எண்ணெய் எல்லாமே அப்படியே நல்லா உருகிட்டு நிற்கிது. இப்போ வந்து நம்ம அந்த அரிசி உடச்சி வச்சுருக்கோம்லாம் கழுவி நல்ல தண்ணியில் ஊற போட்டு நம்ம இப்போ அதில் போட்டுடலாம். இதுக்கு வந்து தாராளமாக இன்னொரு சட்டி கூட நம்ம தண்ணி ஊற்றலாம். ஏன்னா அந்த கஞ்சி நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைண்டி விட்டு நம்ம கிண்டுனாலே போதும், நல்லா குழஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி போடலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துருக்கேன், நல்ல தண்ணி. இது ஒரு 4 விசில் வரும். ஒரு 10 நிமிஷம் ஆகும் நமக்கு.
4 விசில் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து நான் ஒரு அரை முறி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அது பால் எடுத்து அதில் போடணும். பாருங்க, இங்கே அரை முறி தேங்காய் நான் அரைச்சி தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நான் ஊற வச்சுருக்கிறேன். நம்ம அப்புறமா தான் நம்ம விசில் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம ஊற்றணும். நம்ம எவ்வளோ தேங்காய் பால் ஊற்றினாலும் அவ்வளோவுக்குமே எந்த பொருளுமே நல்ல சத்து தான், நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்காய் பால் ஊற்றுறதுனால ஒன்றும் கெடுது கிடையாது. இப்போ இதில் கொத்தமல்லி புதினா நம்ம போடலாம். இப்போ இதில் கொத்தமல்லி புதினாவும் நான் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் அதில் போடுறேன். நல்லா கழுவிட்டு அதில் போட்டுறணும். அப்போ தான் நல்லா கொதிக்கும்போது நல்லா வாசனை வரும். நாங்கள் இந்த கஞ்சி வந்து இந்த 30 நாள் நோம்புக்கு இப்படி தான் செய்கிறது. வெஜிடேரியன் போடுவோம், நான்வெஜ்ஜு இந்த மாதிரி மட்டனும் போட்டு நாங்கள் செய்வோம். வெளியில் அந்த பள்ளிவாசல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம், வீட்டிலேயே நாங்கள் செஞ்சுக்கிறது தான். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ இந்த கஞ்சி நம்ம தாளித்து விட்டுருந்தோம். அது 4 விசில் வந்தாச்சு. இப்போ இதை திறந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம போட்ட தண்ணி எல்லாம் நல்லா வெந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிச்சு. இப்போ நான் இதில் வந்து ஒரு அரை முறி மீடியமான சைஸில் தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ நான் அதை ஊற்றுறேன். இதுக்கு வந்து தண்ணி நிறைய செல்லுங்க, ஏன்னா கஞ்சி இல்லை. அதனால் வந்து இது தண்ணியாக தாங்க இருக்கணும், ரொம்ப திக்காலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் பேர் கஞ்சின்னு சொல்கிறாங்க. இந்த கஞ்சி வந்து நாங்கள் வந்து புழுங்கரிசியில் தாங்க செய்கிறது. புழுங்கரிசியில் செஞ்சால் தாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு பற்றிக்கலாம். இவங்க சில பேர் வந்து பச்சரிசியில் கூட செய்வாங்க. அதில் வந்து பாசி பருப்பு கூட போடுவாங்க. அது சில பேருக்கு ஒத்துக்காது, குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறதுனால அவங்களுக்குலாம் ஒத்துக்காது, ஏன்னா கோல்ட் ஆயிரும். இந்த நோம்பு டைமில் அப்படி தான் பண்ணுவாங்க, பச்சரிசி போட்டு பச்சை பருப்பு போட்டு செய்வாங்க. நான் எப்போ போட்டாலும் நான் புழுங்கரிசியில் தான் நான் செய்வேன், ஏன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்குது குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் 2வது கிண்ணம் தண்ணி போடுறேன். ஒரு கிண்ணம் தேங்காய் பால். இப்போ திருப்பி 2வது அந்த தேங்காய் பாலை புழிஞ்சது 2வது தண்ணி. இதுக்கு தண்ணி தாராளமாக தேவைப்படும், ஏன்னா நம்ம நொய்யாக வர அரைச்சிட்டோம் இல்லையா. அதனால் கஞ்சி நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற டைமில் நோம்பு திறக்கிற நேரத்துக்கு இது நல்லா கரெக்டான பதத்தில் இருக்கும். நம்ம முதவே திக்காக எடுத்துட்டோன்னு வைங்க, அதை நம்ம குடிக்கிறப்போ நோம்பு திறக்கிறப்போ வந்து ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம இது கரண்டி போட்டு தான் கொற்றால ஊற்றி குடிப்பாங்க, பவுலில் ஊற்றி குடிக்கணும். இந்த இப்போ இன்னும் தண்ணி தேவைப்படுது. நான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த பூவிலே நம்ம புழிஞ்சு பிசைஞ்சு ஊற்றலாம். வெறும் தண்ணிக்கு பதிலாக நம்ம இப்போ அந்த பாலை நல்லா புழிஞ்சு நம்ம ஊற்றலாம். இப்போ நிறைய 3வது தண்ணி நான் ஊற்றிட்டேன். தேங்காய் பாலை எடுத்து ஊற்றியாச்சுங்க. அதுக்கப்புறமா ஒரு கிண்ணம் தேங்காய் பால் ஊற்றினேன். திருப்பி 2 கிண்ணம் அந்த தண்ணியிலே அந்த பூவிலே புழிஞ்சு ஊற்றிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இருந்தால் தாங்க கஞ்சி குடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப நேரம்லாம் சூடு பண்ண தேவையில்லை, கொஞ்சம் சூடானால் நம்ம இறக்கி அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். இது வந்து நம்ம அரிசியை கழுவி போட்டு ஒரு 4 விசில் வந்தோன்னே நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க. அந்த ஆவியெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தேங்காய் பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ஆவியாக வரும்போது நல்லா அந்த பால் சூடான அப்புறமா நம்ம இறக்கி வச்சிடணும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுங்க. ஆக மொத்தம் 20 நிமிஷத்தோடு இந்த கஞ்சி வேலை முடிஞ்சிச்சுங்க. இந்த மட்டன்லாம் வேக வச்சுலாம் போடக்கூடாதுங்க, அப்படியே பச்சையாக தான் நம்ம தாளித்து விடணும். ஏன்னா நம்ம 4 விசில் போடுறதுலையே அந்த விசிலே அந்த கறி வெந்துடும். இதுக்கு வந்து தொட்டுக்க சாப்பிட்றது வந்து மசால் வடை, இல்லைன்னா அன்றைக்கி மெது வடை செய்யணுங்க. நான் இப்போ மசால் வடைக்கு ரெடி பண்ணுறேங்க, ஏன்னா இதை வச்சு தான் சாப்பிட்றது. நாங்கள் வெளியில் வாங்க மாட்டோம், வடையும் வெளியில் வாங்குறது கிடையாது, வீட்டிலே தான் நாங்கள் செஞ்சுக்கிறது. 30 நாள் நோன்பு வச்சாலும் சரி, இடையில இந்த மாதிரி மொஹர்ர நோன்பு, அது மாதிரி பக்ரீத் வரும்போது பக்ரீத்துடைய உம்ரா நோம்புன்னு சொல்லிவிட்டு அந்த நோன்பு வைப்போம். எல்லா நோம்புக்குமே நாங்கள் வீட்டிலே தான் நாங்கள் செஞ்சுக்கிறது வடை கஞ்செல்லாம். இப்போ இந்த கஞ்சி ரெடி ஆகுது பாருங்கள். இது இப்போ தான் சூடாகுது இந்த தேங்காய் பால் ஊற்றினோன்னே. இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் பால் ஊற்றுனது அப்படியே சூடாகி மேலே அப்படியே பொங்கிக்கிட்டு வந்துச்சு. போதும், இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கஞ்சை நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு நம்ம வடை ரெடி பண்ணிவிட்டு நம்ம நோம்பு திறக்கும்போது ரெடி பண்ண வேண்டியதான். அவ்வளோதான் நம்ம வேலை. இந்த பாருங்கள், இவ்வளோ தண்ணி இருக்குதுங்க. ஒரு ஆளாக்கு அரிசி தான் போட்டேன். இது ஒரு ஃபேமிலிக்கே பத்தும். நல்லா கலரி விடணும் ஜல்லிக்கரண்டி வச்சு, ஏன்னா நம்ம நொய்யாக உடச்சி போட்டோம்னால இது அவ்வளோ அடி பிடிக்காது. ஆனால் பச்சரிசி தான் அடி பிடிக்கும், இது புழுங்கல் அரிசி வந்து அடி பிடிக்காது. போதுங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் உப்பு தான் முதல்ல போட்டேன் தாளிக்கும் போது, அரிசியை கழுவி போடும்போது. இப்போ தேங்காய் பால் புளியும் போது 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், அதுவே போதுமானதுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மூடி வச்சு இறக்கி வச்சிடலாம். இப்போ வடைக்கு சட்டி வைக்கணுங்க. இப்போ நான் வடை ரெடி பண்ணலாம்.
இப்போ இந்த கஞ்சிக்கு வந்துங்க வெறும் கஞ்சியாக நமக்கு குடிக்க பிடிக்காதுங்க. அதனால் இப்போ மசால் வடைக்கு நான் 1/4 கிலோ கடலைப்பருப்பு ஊற வச்சு நானும் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்துங்க ஒரு பவுல் வெங்காயம், அதில் வந்து 2 பச்சை மிளகாவும் கூட சேர்த்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் நம்ம அந்த மாவில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு அரை கரண்டி சோம்புங்க, கொஞ்சோண்டு சோம்பு போட்டால் ஜீரணமாகும், அதனால் இது போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, இது நல்லா வாசனையாகவும் இருக்கும், வாயுவுக்கு நல்லது. அதனால் இது ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கூட இப்போ 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நான் ஃபுல்லாக கோரல, அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து இப்போ இது கூட நான் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் போடுறேன். இப்போ அந்த சாப்பாட்டுக்கெலாம் வெறும் சால்னா மட்டும் இருந்தால் நமக்கு சாப்பாடு செல்லாது. ஒரு 2 பொரியல் இருந்தால் தான் நமக்கு செல்லும். அது மாதிரி இந்த கஞ்சிக்கு வந்து இந்த வடை இருக்கணும். ஏதாவது மசாலா வடை, மெது வடை ஏதாச்சும் இருக்கணும். இப்போ இந்த மாவை நம்ம ரெடி பண்ணலாம் வடைக்கு. இப்போ இந்த மாவு ரெடி பண்ணியாச்சு. நல்லா அந்த இஞ்சி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ பிசைஞ்சிட்டோம். எல்லாம் கலர்னா தான் நமக்கு எல்லா இடத்துலையும் இந்த உப்பு படும். இல்லைன்னா ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா நமக்கு கசப்பு கொடுக்கும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். அது எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு நம்ம உருண்டை எடுத்து நம்ம நல்லா கையை கழுவிட்டு சுத்தமாக நம்ம போடலாம். இது எண்ணெய் காஞ்சிச்சு, வடை ரெடி ஆகுது. நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போடலாம். பெருசாகவும் போடலாம், சின்னதாகவும் போடலாம். ஆனால் நம்ம வீட்டுக்கு தானே, நம்ம பெருசாக தான் போடணும். இப்போ பாருங்கள், இந்த நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அதாவது மசால் வடையும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி தான் நம்ம பவுலில் ஊற்றி இந்த வடையை வச்சு தொட்டுக்கிட்டு நோம்பு கஞ்சி சாப்பிடுவாங்க. நோம்பு திறந்துட்டு இதுதான் மெயினாக சாப்பிட்ணும். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மட்டன் போட்டிருக்கு, தேங்காய் பால், ஏன்னா எல்லாமே மசாலாலாம் போட்டனால ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இது மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும்.